அது எப்படி தானோ தெரில. வீக் டேஸ் எல்லாம் பயங்கர ட்ராக் ஆகும். ஜவ்வு மாதிரி இழுக்கும். இந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா டக்குன்னு இவன்கிட்ட யாராவது சொல்லி நிறுத்த சொல்லுங்களேன்டா, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுது. சாட்டர்டே நானும் அதையும் ஆரோமல்லி மூவி போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்ஸ்னலி. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்கணும், எனக்கு வீக்கோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே வீக்கெண்டில் நான் கொஞ்சம் ரிலீவ் பண்ணணும்னா இந்த மூவிக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நாங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் குட், செகண்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ராக் ஆன மாதிரி இருக்கும். பட் யூ ஓன்ட் ஈவன் ரியலைஸ் இது ட்ராக் ஆகுது அந்த மாதிரி. அப்பப்போ டைமிங் காமெடிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிலிம் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் வந்து ஹாரர் ஃபிலிம் பார்க்கணும், இந்த டி சரே சம்திங் அந்த மூவி வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆக்சுவலி நானே ஒரு தொடர்நடிகை பையன். எப்படி இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு தெரில. நான் ரொம்ப பயப்படுவேன். பட் இப்போ நானும் பயந்து உள்ளே இருக்கிற பேபியும் பயப்படும், வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபீல் குட் ஃபிலிமுக்கு போயிருந்தோம். பட் அது ஒரு ரைட் டிசிஷன் தான். நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு வெளியே வரதுக்கு. பட் இன்னும் அந்த ஹாரர் ஃபிலிம் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் தெரில இப்போ பார்க்க முடியுமா இல்லை கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு தானா அப்படின்னு சொல்லிட்டு.